ஐயா பதிவு பண்ணிக்கலாம் ஐயா. நமச்சிவாய வாழ்க. இன்று நாம் தரிசிக்கக்கூடிய திருத்தலம் திருக்கோவலூர் என்ற ஒரு அற்புதமான திருத்தலம். இவ்வூர் இப்பொழுது திருக்கோயிலூர் என்று வழங்கப்படுகிறது. நடுநாட்டு திருத்தலங்களிலே 11வது திருத்தலம் இது. அதே போல நாம் காண வரும் தலவரிசையிலே இது 43வது திருத்தலம். திருக்கோவலூர் என்கின்ற திருக்கோயிலூர் சென்னை, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, திண்டிவனம், சிதம்பரம், விருதாச்சலம், கள்ளக்குறிச்சி முதலிய ஊர்களிலிருந்து இத்தலத்திற்கு பேருந்துகள் நிறைய இருக்கின்றன. திருவண்ணாமலையிலிருந்து 35வது கிலோமீட்டரிலும் இக்கோயில் இருக்கிறது. திருவண்ணாமலையில் இருந்து பேருந்தில் சென்றால் தென்பெண்ணை ஆற்று பாலத்தை கடந்து ஊருக்குள் சென்று கடலூர் பண்டுருட்டி பாதையில் திரும்பி சென்றால் கீழையூர் பகுதியிலே இத்திருக்கோயில் இருக்கிறது. அங்கே சென்று திருக்கோவலூர் சிவன் கோயில் அப்படியெல்லாம் கேட்டால் யாருக்கும் சரியான பதில் சொல்ல வருவதில்லை. ஆகவே நீங்கள் சென்று வீரட்டேஸ்வரர் திருக்கோயில் என்று கேட்டால் வழிகாட்டுவார்கள். இவ்வூர் மேலூர், கீழூர் என்று இரு பிரிவாக இருக்கிறது. இக்கோயில் கீழூரில் இருக்கிறது. மேலூரிலே வைஷ்ணவ ஆலயம் இருக்கிறது. அதாவது இங்க மேலூர் கீழே கோயிலுக்கு மேற்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் என்ற பொருளிலே அந்த ஊர் மக்கள் வழங்குகிறார்கள். இவ்வூர் மக்கள் வழக்கிலே திருக்கோவலூர், திருக்கோயிலூர் என்றே வழங்கப்படும். பேருந்துகளிலும் திருக்கோயிலூர் என்றுதான் எழுதப்பட்டிருக்கும். இறைவன் 8 விதமான வீர சாகசங்களை செய்துள்ளார். அதிலே அந்தகாசுரன் என்ற ஒரு அசுரனை அழித்த இடம் இது. அதுபோல இத்தலம் வைஷ்ணவர்களுக்கும் மிக சிறந்த திருத்தலமாக உள்ளது. இங்குள்ள திரிவிக்ரம பெருமாள் கோயில் வைஷ்ணவத்திலே மிக புகழ்பெற்ற திருக்கோயில். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமங்கையாழ்வார் முதலிய 4 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசம் இந்த திருக்கோயிலூர் என்கின்ற திருக்கோவலூர். இங்கே சென்ற பொழுது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடக்கிறது. ஒரு நாள் பெருமாளை காண்பதற்காக நம்முடைய பொய்கையாழ்வார் அங்கே தங்கி இருக்கிறார். அப்பொழுது மழைக்காலம், இரவு நேரம். இன்னொருவர் வருகிறார். இருள், இன்று போல மின்னுலகி விளக்கு அதெல்லாம் கிடையாது. மழை, இருள். ஒரு இடத்திலே ஒரு ஆழ்வார் தங்கியிருக்கிறார், பொய்கை ஆழ்வார் தங்கியிருக்கிறார். அப்பொழுது வெளியே இருந்து ஒரு குரல் கேட்கிறது. ஐயா, மழையாக இருக்கிறது, உள்ளே ஒதுங்கிக் கொள்ளலாமா என்று கேட்கிறார். அதற்கு உள்ளே இருந்து ஒருவர் படுக்க இடம் இருக்கிறது, இருவரை அமர்ந்திருக்கலாம், மாறுங்கள் என்கிறார். உடனே இன்னொருவரும் அந்த இருளிலே உடன் சேர்ந்து கொள்கிறார். இன்னும் சற்று நேரம் கழித்து அங்கே இன்னொரு குரல் கேட்கிறது. ஐயா, மழை அதிகமாக இருக்கிறது, தங்க இடம் தருவீர்களா என்று. அப்பொழுது இன்னொரு ஆழ்வார், முதலில் இருந்தவர் பொய்கை ஆழ்வார், இரண்டாவது இருவேறு அமர்ந்திருந்தவர்கள் ஃபர்ஸ்ட் படுத்திருந்தவர் பொய்கை ஆழ்வார். பிறகு இரண்டாவது ஆழ்வார் பூதத்தாழ்வார் வந்ததும் 2 பேரும் அமர்ந்திருந்தார்கள். மூன்றாவதாக பேயாழ்வார் அங்கே வர அவர்தான் இப்படி கேட்கிறார், தங்க இடம் உண்டா?
அப்பொழுது உள்ளே இருந்த பொய்கை ஆழ்வார், ஒருவர் படுக்க இடம் இருந்தது, இருவர் இருக்க இடம் இருந்தது, மூவரும் நிற்கலாம் என்று சொல்ல இவர்கள் 3 பேரும் அங்கே நின்று பிறகு தங்களை உணர்ந்து திருமாலை பாடி பணிந்ததாக வரலாறு. இந்த 3 ஆழ்வார்களும் ஒரு கூட இருந்து எவ்வாறு ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் சுந்தரரும் பாடிய தேவாரங்கள் நமக்கு சிறப்புடையதோ அதுபோல வைஷ்ணவத்திலே இந்த திருவிக்கிரம பெருமாள் கோயில் பிரசித்தி உடையது. அது மட்டுமல்ல, நம்முடைய 63 நாயன்மார்களிலே மெய்ப்பொருள் நாயனார் அவர்கள் ஆட்சி செய்த ஊரில், இந்த ஊரின் மன்னராகத்தான் இருந்தார். அதற்கான வரலாறு பெரிய புராணத்திலே மெய்ப்பொருள் நாயனார் வரலாற்றிலே இருக்கிறது. சேதி நன்னாட்டு நீடு திருக்கோவலூரின் மன்னி மாதொருபாகர் அன்பின் வழிவரு மலாடர் கோமா வேத நன்னெறியின் வாய்மை விளங்கிட மேன்மை கொண்டு காதலால் ஈசற்கு அன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார் என்று பெரிய புராணம் பேசும். ஆக இந்த சேதி நாட்டின் தலைநராகி இந்த திருக்கோவலூர் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் ஆண்ட திருக்கோயில். அது மட்டுமல்ல, ராஜராஜ சோழன் பிறந்ததும் இந்த திருக்கோவலூரில். இவருடைய தமக்கை குந்தவை பிராட்டியார் இந்த திருக்கோயிலூர் இறைவனுக்கு பொன் பூக்கள் வழங்கியதோடு சன்னதியிலே திருவிளக்குகள் ஏற்றிட சாவா மூவா பேராடுகள் 2000 ஒப்படைத்த செய்தி இருக்கிற கல்வெட்டால் அறிகிறோம். ஆனால் இது எல்லாமே என்ன ஆயிற்று என்பது இறைவன் வெளிச்சம். கோயில் தென்பெண்ணை ஆற்றின் கையில் உள்ளது. இந்த 2 வரலாற்று சிறப்பின்றி 3ஆவதாக ஒரு சிறப்பு. கபிலர் பாரி மகளிரில் திருமுடிக்காரிக்கு திருமணம் செய்வித்து அதன் பின்பு இறைவனை நோக்கி கைலாசம் இருக்கும் வடதிசை நோக்கி இருந்து உயிர் விட்ட இடம் இந்த ஊர். இங்கே கோயிலின் பக்கத்தில் ஆற்றின் நடுவில் கபிலர் குகை என்னும் பெயரில் அவர் முத்தி அடைந்த இடம் உள்ளது. இக்கோயில் ஒரு சிறப்பான அமைப்பில் உள்ள கோயில். உள்ளே சிவலிங்கம் உள்ளது. அதாவது கபிலர் குகை கோயில் இருக்கிறது அல்லவா, இந்த ஆற்றின் நடுவிலே அதன் உள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. இவ்விடத்தில் நின்று பார்த்தால் எதிரில் அரையணிநல்லூர் தலம் தெரிகிறது. இத்திருமணத்திற்கு பந்தல் போட்ட இடம் மணம் பூண்டி என்ற பகுதியாக இன்றும் வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வாலயத்தின் இறைவனுடைய திருநாமம் வீரட்டேஸ்வரர், இறைவியார் சிவானந்தவல்லி, பெரியநாயகி, பிரகநாயகி. தலமரம் வில்வம், தீர்த்தம் தென்பெண்ணை. இதற்கு தட்சிண பினாகினி என்று ஒரு பெயர் உண்டு. அப்பரடிகளாலும் ஞானசம்பந்த பெருமானாலும் பாடல் பெற்ற திருத்தலம். கோயில் மேற்கு நோக்கிய சன்னதி கொண்டது. விசாலமான வெளியிடம். முன்புறத்திலே 16 கால் மண்டபம். நாங்கள் முதலில் சென்ற பொழுது சற்று பழுதடைந்திருந்தது. பிறகு எல்லாம் புதுப்பித்து மிக அற்புதமாக செய்துள்ளார்கள். முன்னாள் வளப்பால் அம்மன் கோயில். சாமியுடைய ராஜகோபுரம் மிக பழமையானது. 3 நிலைகளையுடைய திருக்கோயில். உள்ளே நுழைந்ததும் கவசமிட்ட கொடிமரம். கொடிமரத்துக்கு முன்னால் நந்தி. வெளிப்பிரகாரத்திலே சன்னதி ஏதும் கிடையாது. முகப்பு வாயிலின் மேலே பஞ்சமூர்த்திகள் வைக்கப்பட்டுள்ளார்கள். முன்தூணின் இடப்பால் மெய்ப்பொருள் நாயனாருடைய திருவுருவம் உள்ளது.
வளப்பால் பெரியானை கணபதி என்ற விநாயக பெருமானுடைய சன்னதி உள்ளது. ஔவையார் வழிபட்டு சுந்தர திருக்கைலாயம் சென்ற பொழுது அதை கேள்விப்பட்ட ஔவையார் இங்கே விநாயகரை வழிபட விநாயகர் ஔவையாரை அழைத்து தூக்கி கையிலே சேர்ப்பித்த சம்பவம் நிகழ்ந்த இடம் இந்த திருக்கோயிலூரிலே. இங்கிருக்கும் கணபதிக்கு பெரியானை கணபதி என்று பெயர். இவரை வழிபட்டு இவர்தான் ஔவையாரை தூக்கி திருக்கைலாயத்திற்கு அனுப்பினார் என்பது வரலாறு. ஏனெனில் அதற்கு ஆதாரமாக பாடல் உள்ளது. கரிமீதும் பரிமீதும் சுந்தரரும் சேரருமே கையிலை செல்ல தெரியாது உடன் செல்ல அவ்வையுமே பூசை புரி தரத்தை நோக்கி கரவாது துதிக்கையால் எடுத்து அவர்கள் செலமுன் கையிலையில் விட்ட பெரியானை கணபதி தன் கடல் வணங்கி விருப்பமெல்லாம் பெற்று வாழ்வாம் என்ற ஒரு அற்புதமான பாடல் உள்ளது. ஏனெனில் இதெல்லாம் வரலாற்று நூல்களுக்கு ஆதாரம். அவர்கள் பாடிய இந்த பாடல். யானை மீது சுந்தரரும் குதிரை மீது சேரர்மான் பெருமானும் திருக்கைலாயம் செல்வதை அறிந்த ஔவையார், ஐயோ இவர்கள் இருவரும் செல்கிறார்களே, நல்ல நண்பர்கள் செல்லும் பொழுது சேரமானுடைய நெருங்கிய அன்பிற்கு பாத்திரமான சுந்தரை போல ஔவையாரும் மிகவும் சேரமானின்பால் அன்புடையவர். ஆகவே நானும் அங்கு செல்ல வேண்டும் என்று மனமொழி மிக ஔவையார் வழிபட இந்த பெரியானை கணபதி அவர் அந்த தன் துதிக்கையால் எடுத்து கையிலையில் வந்து சுந்தரருக்கும் சேரமான் பெருமானுக்கும் முன்பாக சேர்த்த இடம், ஔவையார் வழிபட்ட இடம் இந்த திருக்கோயிலும். அடுத்து சோமாஸ்கந்தர் சன்னதியை அடைந்து அங்கே மகாவிஷ்ணு நிற்கின்றார். எதிர்த்தூணிலே பழனி ஆண்டவர் உள்ளார். வாயிலின் இடப்பால் வள்ளி தெய்வயானை ஆறுமுகப் பெருமான் இருக்கின்றார்கள். பக்கத்திலே கஜலட்சுமி சன்னதி, நடராஜ சபை உள்ளது. நடராஜ சபையிலே மாணிக்க வாசகரும் சிவகாமி அன்னையும் உடன் உள்ளார்கள். திருமுறை பேழை உள்ளது. அது மட்டுமன்றி கபிலருடைய உருவத் திருமேனியும் இருக்கிறது. தலமூர்த்தியாகிய அந்தகாசுர சம்ஹாரமூர்த்தி சன்னதி விசேஷமானது. அதாவது அறியாமை என்கின்ற இருளை போக்கி நான் பெரியவன் என்ற ஆணவத்தோடு தெரிந்த அந்தகாசுரன் என்ற கண்ணில்லாத இருட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு கொடூரமான வரை. அவன் எங்கு சென்றாலும் அங்கு அறியாமையும் இருளும் சூழ்ந்து விடுவான். அதனால் அவருக்கு அப்படி ஒரு வரலாறு உண்டு. அவர் கண்ணில்லாதவர் என்று ஒரு வேடிக்கையாக சொல்வார்கள். அந்தகாசுரன் என்றால், அந்தகம்னா கண்ணில்லைன்னா இருளா இருக்கும் இல்லையா, அறியாமையாக இருளை நீக்கி அந்தகாசுரனுக்கு பெருமான் அருள் செய்த இடம் இந்த திருத்தலம். அந்த அந்தகாசுர சம்ஹாரமூர்த்தி சன்னதியிலே விசேஷமான சில காட்சிகள் இருக்கின்றன. பக்கத்திலே நரசிங்க முனையரையர், மெய்ப்பொருள் நாயனார் ஆகியோரின் உற்சவ திருமேனிகள் உள்ளன. கோஷ்டமுதாத்தமாக உள்ள துர்க்கை மிகவும் விசேஷமானவர். 8 கரங்களுடன் நிற்கின்ற திருக்கோலம். இத்தேவியின் கண்கள் இருக்கின்றனவா, விழிகள் அப்படியே கருணை பொங்கும். அப்படியே அந்த அங்க போய் அம்பிகை முன் நின்றதும் அந்த பாடுவார், அம்மா என்ன உன் விழி கடைக்கண்ணருள் பெற்ற பேரொன்றோ செகம் முழுதும் ஒற்றை தனி குடைக்குள் ஆழ்வார்கள் என்று பாடுவார் அபிராமிப்பட்டர். நின் கடைக்கணரில் சிறிது செய்யும் உதவாத நுண்மணலும் ஓங்கும் ஆற்று உயர் சொர்ண மலையாகும் என்பார். அப்படி அந்த கண்ணிலே அவ்வளோ கருணை. கண்ணே வாங்கடா, என்னடா வேணும் அப்படி கேட்கிற மாதிரி இல்லை.
கேட்கும்படியாக அம்மை துர்க்கையன்னை மிக அற்புதமாக காட்சியளிக்கிறார். இந்த உருவம் ராஜராஜன் தாயின் காலத்தியது, மிகவும் பழமையானது. இதற்கு சான்றாக கருவறை சுவரிலே கல்வெட்டுகள் நிறைய உள்ளன. அடுத்து பிரம்மா தட்சிணாமூர்த்தி முதலிய கோஷ்டமூர்த்திகள் உள்ளனர். வளப்பால் பைரவர் நவகிரகம் வரிசையாக சூரியலிங்கம், ஏகம்பேஸ்வரர் முதலாக பஞ்சபூத லிங்கங்கள், விஸ்வநாதர் விசாலாட்சி உருவங்களும், அர்த்தநாரீஸ்வரர், அகத்தியர், சூரியன், சம்பந்தர் முதலிய உருவங்களும் இருக்கின்றன. அதே போல இங்கு இன்னும் சில அற்புதமான காட்சிகளை கண்டோம். ஜடாமுனி, ஐயனார், வீரபத்திரர், பிராமி, மகேஸ்வரி, வைஷ்ணவி முதலிய உருவங்கள் குடைவரை என்றால் பாறை குடைந்து உருவாக்கப்பட்டு அமைக்கப்பட்டுள்ளன. விநாயகர் சந்நிதியை தொடர்ந்து 63 மூலத் திருமேனிகள் காட்சி தருகிறார்கள். அப்படியே வலம் வந்து துவாரபாலகரை வணங்கி உட்சென்றால் மூலவர் தரிசனம். பெருமான் சிவலிங்க திருமேனி சுயம்பு மூர்த்தி, பெரிய உருவமுடையவர். திருப்பணி செய்த காலத்து தோண்டி பார்த்தார்கள். இது எவ்வளவு பெரிய இடத்தை பெருமான் நம்மால் திருப்பணி செய்யறப்ப சாமியை தோண்டி வெளியெடுத்து வச்சுட்டு செய்யலான்னு செய்வாங்க இல்லையா? அப்படி இறைவனை சுற்றி தோண்டி பார்க்க 25 அடிக்கு மேலாக பள்ளமா அந்த லிங்கம் போயிட்டே இருந்தான். அதனால அப்படியே விட்டுட்டு சுற்றிலும் ஆவுடையாரை சேர்த்து இக்கோயில் எழுப்பப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நாகாபரணம் சாத்தப்பட்டு மூலவர் கம்பீரமாக காட்சி தரும் சேவை அங்கு சென்று பார்த்தால் நீங்கள் இந்த கணம் நினைத்தால் கூட என் கண் முன்னால் இருக்கிறது. அவ்வளவு அற்புதமான அந்த கம்பீரமான திருமேனி இறைவன். அம்பாள் கோயிலில் தனியாக உள்ளது, தனி கோபுரம் எல்லாம் இருக்கிறது. முன்மண்டபத்திலே இருபுறமும் விநாயகரும் சுப்பிரமணியரும் உள்ளனர். நேரே சென்றால் அம்பாள் தரிசனம், நின்ற திருக்கோலம், அபய வரத கரத்துடன் கூடிய 4 திருக்கரங்கள் அம்பிகைக்கு. அம்பாளுக்கு நாங்கள் சென்ற பொழுது வெள்ளி கவசமும் தோடுகளும் அணிவிக்கப்பட்டு கண்கொள்ளா காட்சியாக அம்பிகை காட்சி தந்தார். மிக அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி என்பார். அப்படி அற்புதமான அம்பிகை ஒரு கணம் நின்று அபிராமி அந்தாதியிலே எங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் உண்டு. இந்த வாழ்க்கையிலே நீ என்ன தபம் செய்தாய் என்று கேட்டால் அதற்கு அபிராமி பட்டர் ஒரு சிறந்த தவத்தை சொன்னார். அந்த பாடலை அடிக்கடி நான் படித்த பொழுது அதனுடைய பொருள் புரியவில்லை. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு மிகவும் ஒரு மனவேதனையோடு கஞ்சமலையில் உள்ள அந்த அன்னையின் முன்பு அமர்ந்து, காளியிடம் அமர்ந்து ஏதோ புலம்பிக்கிட்டு இருந்துட்டு, சரி வந்தா எல்லாரும் புலம்புறாங்க, நம்மளும் ஏன் புலம்புறோம், ஒரு பாட்டு பாடிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு ஒரு அற்புதமான அந்தாதி. சின்னம் சிறிய மருங்கினில் சாற்றிய செய்யப்பட்டும் பெண்ணும் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணம் கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து கண்ணம் தனிருப்பார்க்கு இதுபோலும் தவம் இல்லையே. அப்படியே அது அம்பாள் முன்னால பாடக்குள்ள அது அங்க அம்பிகைக்கு அவ்வளவு அழகா ஆடை உடுத்திருப்பார்கள். தினந்தோறும் அலங்காரத்துல இந்த புடவை எவ்வளவு அழகா கட்டியிருப்பாங்க அம்பாளுக்கு. அதை அப்படியே பற்று பார்த்ததும் ஒரு பாடுறாரு, சின்னம் சிறிய இடை அம்பிகைக்கு. அதுல சிறந்த ஒரு ஆடை அணிவித்திருக்கிறார்கள். சின்னம் சிறிய மருங்கினில் சாற்றிய செய்யப்பட்டும் சிவந்த ஒரு பட்டு உடுத்திருக்கிறார்.
பெண்ணம் பெரிய முளையும். உலகில் உள்ள உயிர்கள் எல்லாம் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. அவற்றிற்கு ஞானமாகிய பாலை தருவதற்காக பெரிய மார்பகங்களை உடையவளாக அன்னை காட்சி தருகிறார். அந்த மார்பகங்களின் மேல் முத்து மாலைகள் விளங்குகின்றன. சின்னம் சிறிய மருங்கினில் சாற்றிய செய்யப்பட்டும் பெண்ணும் பெரிய முளையும் பெண்ணம் பெரிய முளையும் முத்து மாலையும் ஏ அம்பிகை இருக்கா, மேல அப்படியே முத்து மாலை அணிந்திருக்கா. அப்படியே அந்த குழந்தை பாலருந்தி இங்க வந்துட்டு இருக்கு. நான் இங்க வந்து அதே மாதிரி அம்மா அப்படி தலையில கண்ணங்கரிய குழலும் கருகருகர்னு மேகம் போன்ற மேகம் எவ்வாறு ஒளிந்து உயிர்களை தலைக்க செய்கிறதோ அதுபோல அந்த கார்மேகம் அன்னையுடைய திருமுடி, அதிலே அம்பிகை பிச்சி பூ சூடி இருக்கு. சிறு சிறு கொத்தாக இருக்கும், இட்லி பூன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இருக்கும், சிகப்பு கலரா இருக்கும். கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும், அம்பிகைக்கு 3 கண்கள் இருக்கின்றன. இதை கருத்தில் வைத்து, மனசுல கருத்தில் வைத்து தன்னம் தனி இருப்பார்க்கு, சிந்தனையோடு இருப்பவர்க்கு வேறு என்ன தவம் வேண்டும்? தன்னம் தனி இருப்பார்க்கு இதுபோலும் தவம் இல்லை. சின்னம் சிறிய மருங்கினில் சாற்றி செய்யப்பட்டும் வெண்ணும் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணும் கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னம் தனியிருப்பார்க்கு இதுபோலும் தவம் இல்லை. அப்படியே இப்படிதான் அந்த பாடல் ஒரு மெண்டலாக ஆக்கிடும் நம்மளை. திருப்பி பாடிட்டு வெளியே வந்தேன். அங்க ஒரு துறவியார் அமர்ந்திருந்தார். இந்த வேலைக்கார அம்மாவும் உட்கார்ந்து இருந்தது. 2 பேரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க. ஏன்னா அம்மான அமைச்சர் சொல்லுங்கம்மா, சாமி என்னங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் புலம்பிட்டு இருந்தேன், இந்த கோயிலுக்கு எவ்வளவு பேர் வராம போறான்டா. அப்படியே ஒரு கணம் அப்படியே இது போலும் தவம் இல்லைன்னு சொல்லிக்குள்ள நாங்களே அம்பிகை தர்ஷனத்தை உணர்வு. நீ இவ்வளவு உருக்கமோட அம்மா அப்படி பேசும் பொழுது அவள் உனக்கு அருளாமல் இருப்பாளா? ஆகவே நீ என்ன செய், எப்பொழுது வந்தாலும் இந்த பாடலை காளி அன்னையின் முன் பாடிச்சு, அன்னை எல்லாம் அருள்வார். அதுபோல இந்த அம்மை இங்கே இருக்கிறாளே, நம்முடைய திருக்கோயில் ஒரு அன்னை, அவள் அவ்வளவு அந்த லைஃப் சிவானந்தவள்ளி, அவளுக்கு பேரே சிவானந்தவள்ளி, அன்பு வடிவான அன்பே ஆனந்தமா இருக்கு. அவள் முன்பு சென்று இந்த பாடல்கள் அப்படியே 2 பாடு பாடுனே உடனே அந்த பட்டர் வந்து குருக்கள் ஐயா ஏன் யாரெல்லாம் வரான் குறை சொல்லிட்டு போறான், முழுசா பாடிட்டு போன்ட்டார். சாமி 1 மணிக்கு நடை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பாடி முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பா அப்படியே பாடணும். அந்த அதி பாடணும், அம்மை பதிகம் பாடணும், பெரிய நாயகி